சுருக்கம் வந்து வரும். ஓகேங்களா? இப்போ இதை வந்து என்ன பண்ணுங்க, இங்கனுக்குள்ளே பிடிச்சிக்கோங்க. இது வந்து ஒரு அயன் பண்ணுற மாதிரி வந்து கொண்டு வந்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணுங்க. பொறுமையாக தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அவசர அவசரமாக சொல்லி கொடுத்து ஒன்றுமே கற்றுக்காமல் போகிறதுக்கு பொறுமையாக சொல்லி கொடுத்து நல்லா நீங்கள் கற்றுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் இந்த மாதிரி வந்துட்டு எடுத்து விட்டுட்டு இது வந்து ஒரு ப்ரெஸ்ஸிங் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது வந்து தையல் போடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம சிங்கிள் பீஸில் ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டியான இருக்கிற பீஸில் இப்போ எனக்கு இந்த அளவுக்கு வந்து தூக்கிட்டு இருக்கு. நம்ம அவங்க வியர் பண்ணுறப்ப இது வந்து சரியாயிரும். ஓகேங்களா? சப்போஸ் இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப லைனிங், அதாவது வந்து கிராஸ் பீஸை ரொம்ப இழுத்துட்டிங்கன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா, இந்த இடம் ரொம்ப தூக்கிக்கும். இந்த இடம் தூக்குறது மட்டும் இல்லாமல் இந்த இடம் இப்படி லூஸ் விழுகும். அதனால் கிராஸ் பீஸ் வைக்கிறப்ப நான் என்ன மாதிரி மெத்தடில் சொன்னேனோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி வைங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த இடம் பூரா தூக்கிக்கும், வளைஞ்சிக்கிட்டு இருக்கும். எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஸ்டிச் பண்ணி தான் நீங்கள் எனக்கு என்ன பண்ணணுன்னா, எனக்கு வந்து அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நான் பார்க்கணும். ஓகேங்களா? நல்லா தைக்க தெரிஞ்சவங்களை பற்றி பிரச்சனை கிடையாது. பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து என்ன ஆகும் பாருங்கள், சுருக்கம் இல்லாமல் இருக்குங்களா? நமக்கு ஸ்ட்ரெயிட் பீஸில் வந்து சுருக்கமே வராது. நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பீஸில் இருக்கிற இவ்வளோ தூரத்துக்கு வந்து சுருக்கமே வராது. நம்ம கவனிக்க வேண்டியது எல்லாமே இந்த பெண்டு பகுதி தான். இந்த பெண்டுக்குள்ளே தான் நமக்கு என்ன வரும்னா, இங்கனுக்குள்ளே நீங்கள் ரொம்ப இழுத்துட்டிங்கனாலோ இல்லை இந்த இடத்துல சரியாக நீங்கள் வந்து கட் பண்ணி விடலைனாலோ இந்த பீஸ் வந்து இப்படி தூக்கிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி தூக்கிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப, அதாவது தின்னாக இருக்கிற துணியில் இந்த பிரச்சனை நமக்கு வரும். ஓகே, நல்லா புரிஞ்சுதா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சிஸ்டர். வெள்ளை அம்மாள். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்போ தான் வரீங்களா? கிளாஸ் கவனிக்கிறீங்களா சிஸ்டர்? ஓகே, இந்த மாதிரி வந்து உள்ளே வந்து நீங்கள் நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, நம்ம இப்போது பேக் பீஸ் வந்து போயிடலாம். இது வந்து சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு இதான் டெக்னிக். புதுசாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து வளைவுகள் வரும். இந்த மாதிரி வந்துட்டு சுருக்கம் வரும். சுருக்கம் வர்றது எல்லாமே இந்த இடத்துல தான் வரும். ஸ்ட்ரெயிட் பீஸ், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக கட்டிங் இருக்குல்ல, அதில் வராது. இந்த இதில் மட்டும்தான் நமக்கு சுருக்கம் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம போயிடலாமா? சரி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேக் பீஸில் வந்து நம்ம நெஞ்சுப்பட்டி வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் பீஸ் வந்து வைக்கணும். அதாவது பிசுறு வந்து வெளியே எதுவுமே தெரியக்கூடாது. நெஞ்சுப்பட்டி வைக்கிறதுக்கான டிப்ஸ் இது தான், அதை எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ மடிச்சடிக்க போகிறோமோ அவனுக்குள்ள வந்து என்ன பண்ணிக்கோங்க, மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. இங்கேயும் வந்து என்ன பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க வெளியில். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற பீஸ்லேயே எடுத்திருக்கேன். அதனால் எப்படி பண்ணுறேங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி வந்து மடித்து விட்டுக்கோங்க. கரெக்டாக பாருங்கள் நான் எப்படி தையல் போடுறேன் அப்படிங்கிறது. இங்கே பாருங்கள் எவ்வளோ விட்டுருக்கேன். இந்த நண்டுக்கால் பகுதியில் இவ்வளோ தூரம். கட் பண்ணிக்கோங்க. இங்கே மேலே இருக்கிற பீஸை வந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே தையல் போட்டுட்டோமா? இந்த தையல்